ஹாய் வெல்கம் டு ஜாரா குக்கிங் vlogs. டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடை அடுப்பில் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிட்டு 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினது கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு 6 தக்காளி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா பட்டாணியும் மீல் மேக்கரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே எல்லாமே குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் இங்கே குக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மேலாக கொத்தமல்லி மட்டும் கார்னிஷ் பண்ணுறதுக்காக போட்டுக்கோங்க. இது கூட ரைத்தா ஆர் சில்லி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.